அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த வாரம் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு பரபரப்பான ஒரு பத்திரிகை அறிக்கை ஒன்றை மக்கள் மத்தியில் சமர்ப்பிக்கின்றார். உண்மையிலேயே அனைவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த விஷயத்துல யாரும் எந்த ஒரு மீடியாக்களாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, இது குறித்து வாய் திறக்க மறுக்கின்றார்கள். துணிச்சலாக இந்த செய்தியை மக்கள் மத்தியில அவர் பிரகடனம் செய்கிறாரு. மேற்கு வங்காளத்துல பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. பெண்கள் அதிகமாக வன்முறைகளுக்கு உட்படுகின்றார்கள், பாலியல் ரீதியான வன்முறைகளுக்கு. அதனால நாங்க அதை எதிர்த்து கண்டிச்சு பேர் நடத்த போறோம்னு சொல்லிட்டு சிந்தனையாளர்கள் புரட்சி பேரணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரணிய நடத்த போறாங்களாம். அது சம்பந்தமா கேள்வி கேட்கும் பொழுதுதான் விட்டு விளாசுறாங்க. இந்த மாதிரி உங்க மாநிலத்தில் இப்படி ஜாஸ்தியா பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அதிகமா போயிட்டு இருக்கு, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, பாலியல் வன்முறையை அதிகமாயிருச்சுன்னு சொல்லிட்டு பேசுற ஆட்கள்லாம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்றால், டிவியில டாக்ஸ் ஒன் போட்டு நடத்துறாங்க. நீயா நானா அவனா இவனா இப்படிலாம் போட்டு கேட்கிறாங்களா இல்லையா? எல்லாம் அம்புட்டு செட்டிங் தான். ஃபுல்லா செட்டிங் பண்ணி வைத்துக் கொண்டு எல்லாரையும் பேசி ட்ரைனிங் எடுக்க விட்டு, நீ இவனை திட்டுற மாதிரி திட்டு, அவன்கிட்ட திட்டு வாங்குற மாதிரி திட்டு வாங்கட்டும், நான் அவங்க ரெண்டு பேருக்கும் பஞ்சாயத்து பண்ற மாதிரி பஞ்சாயத்து பண்றேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே மெகா சீரியல் மாதிரி. இதுவும் ஒரு மெகா சீரியல். எப்படி மெகா சீரியல்ல அழுக விட்டு நடிக்க வச்சு அதை கவரேஜ் பண்ணி ஒளிப்பு வைப்பறானோ, அந்த மாதிரி திட்டுற மாதிரி நடிக்கிறது, சண்டை போடுற மாதிரி நடிக்கிறது. இதுதான் டிவி டாக் ஷோ. இந்த டிவி டாக் ஷோன்னு பேர்ல நடத்துறீங்களே, இதெல்லாம் சமூக அக்கறையோடு நடத்தப்படுதா? பாலியல் வன்முறைகளுக்கு தீர்வு காண்ற பேர்ல டிவி டாக் ஷோன்னு போடுறீங்க. அது ஆபாச படத்தை விட மோசமா இருக்கு. அதுக்கு ப்ளூ பிலிம் படம் தேவலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க டிவி டாக் ஷோ நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதுல பேசக்கூடிய பேச்சு, இந்த பாக்கணும், சினிமாக்களை எடுக்கிறான், திரைப்படத்தை எடுக்கிறான், அதுல அவங்க மெசேஜ் சொல்ல போறாங்களாம் சமுதாயத்துக்கு. என்னடா மெசேஜ் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டா, இந்த படத்துல பெண்களை கொடுமைப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு மெசேஜ் சொல்றோம் அப்படின்னு பார்த்தா, 2.5 மணி நேரமும் பெண்களை போக பொருளாவும் கேவலமாவும் எடுத்துருவாங்க படம். எடுத்துட்டு கடைசியில இப்படிலாம் பெண்களை கெடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி கடைசியில ஒரே ஒரு கட்டம் வைப்பான். இதுதான் அவங்க மெசேஜ் சொல்ற லட்சணம். அப்ப அந்த மாதிரி இந்த ஆபாச படங்களுக்கும் இந்த டாக் ஷோக்களுக்கும் வித்தியாசம் இல்ல. ஆபாச படத்தை பார்த்தா இது டிவி டாக் ஷோவா, டிவி டாக் ஷோவை பார்த்தா இது ஆபாச படமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கின்றது. டிவி டாக் ஷோல நடுவர் என்று கொண்டு வருகின்றார்கள். டிவி டாக் ஷோல வரக்கூடிய நடுவர் யாரு? ஆபாச படத்தில் நடிக்கக்கூடிய நடிகைகளை கூட்டு நடுவராம். அவங்க பஞ்சாயத்து பண்ணி தீர்ப்பு சொல்லுவாங்க. அவங்க பண்ணக்கூடிய வேலைய இந்த மாதிரிலாம் நான் பண்றேன்ல, இப்படிலாம் நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்களா அப்படின்னு பார்த்தா, அவங்கள நியாயவான்களா நல்லவர்களா மாதிரி காட்டி இப்படி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்படி அநியாயம் பண்றத வச்சுக்கிட்டு நீங்க பாலியல் வன்கொடுமைகளுக்கு தீர்வு அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா என்று சொல்லி கடுமையா சாடி இருக்கின்றார்கள். இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான சில அம்சங்கள் இருக்கின்றன. நாட்டில் உள்ள மக்கள் எந்த அளவிற்கு சிந்தனை திறன் மழுங்கியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதற்கு இந்த நடிகர்னு போட்டுக்கிட்டு இருக்கு ஆட்டம் போடுகின்றார்களே, இவர்களை வச்சு இவர்களுடைய விஷயத்துல இவர்கள் என்ன முடிவெடுக்கின்றார்கள் அப்படின்றத நம்ம அழகா விளங்கிக் கொள்ளலாம். இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுகின்றது? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் என்ன சொல்லி காட்டுறான்? டாக்ஸ் ஒன்று போட்டுக்கிட்டு நடுவர்களாக நடிகர்கள் அந்த கூத்தாடிகளை கொண்டு உட்கார வச்சு பேச விடுகின்றார்களே, அவர்களுக்கு அதுக்கு இருக்கின்றதா? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தகூலூன மா லா தஃபாலூன் கபுர மக்தன் இன்தல்லாஹ் அன் தகூலூன மா லா தஃபாலூன். இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கின்றீர்கள்? நீங்கள் செய்யாத சொல்வதுதான் அல்லாஹ்விடத்தில் கடும் கோபத்துக்குரியது. இந்த நீ செய்யாத வேலையை மற்றவனுக்கு போய் நியாயம் பேசுற விஷயம் இருக்குல்ல,
இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு கோபம் ஏற்படுத்தக்கூடிய வேலை ஒண்ணும் கிடையாது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான். இந்த நடிகர் நடிகைகள் என்ற இந்த அயோக்கியர்கள் இருக்கின்றார்களே, இவன் பண்ணக்கூடிய அயோக்கியத்தனம் மாதிரி யாரும் பண்ண முடியாது. நாட்டில் 1 நம்பர் அக்யூஸ்டுகள் யாரு அப்படின்னு ஆய்வு செய்து பார்ப்போமே, ஆனால் இந்த நடிகர் நடிகைகளை தான் சொல்லலாம். காரணம் என்ன? அனைத்து பாலியல் சேட்டைகளுக்கும், அனைத்து வன்முறைகளுக்கும், அனைத்து கேவலத்தனங்களுக்கும் அடிப்படை ஆதாரமாக, அடிப்படை காரணமாக, மூலாதாரமாக திகழ்வதே இந்த நடிகர் நடிகை தான். ஆனால் அவர்கள் சொல்வதுதான் தீர்வு, அவங்க சொல்வதுதான் தீர்ப்பு, அவர்கள் தான் எங்களுடைய முன்மாதிரி என்று சொல்லி ஒவ்வொருவரும் அவரை முன்மாதிரியா எடுக்கக்கூடியதை பார்க்கிறோமா இல்லையா? ஆனா நிலைமை என்ன? நீ செய்யாத பிறருக்கு ஏண்டா சொல்ற என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அதுதான் இருக்கிறதுலே அல்லாஹ்விடத்துல கடும் கோபத்துக்குரியதுன்றான். கடும் கோபத்துக்குரிய வேலைகளை இவர்கள் செய்கின்றார்களா இல்லையா பார்க்கிறோம். ஒவ்வொரு படத்திலையும் இவன் தான் அனைத்து விதமான தீமைகளையும் அழித்து ஒழிக்கக்கூடியவரா இருப்பாரு. ஹீரோ வந்துட்டாருன்னு வைங்க, எல்லா தீமையும் இவர் தான் தடுப்பாரு. தீ பிடிச்சு கட்டடமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், இவர் என்ன செய்வார்? உள்ள குதிச்சிருவார். உடனே ஹீரோ உள்ள குதிச்சு ஒரு பொட்டு தீக்காயம் இல்லாம அந்த கட்டிடத்துல உள்ள 1000 பேரையும் மீட்டெடுப்பார். அதே மாதிரி ஒரு மழை வெள்ளம் வந்துருச்சுன்னு வைங்க, நீச்சலே தெரியாட்டாலும் இவர் குதிப்பாரு. உள்ள குதிச்சு எல்லாரையும் வெள்ளத்துல இருந்து மீட்டெடுப்பாரு. பாக்குறோமா இல்ல? எத்தனை படத்துல நீ இந்த மாதிரி நடிச்சிருப்பேன். இவர்கள் சரியான ஆளா இருந்தா எவனா ஒருத்தவன் இந்த உத்தரகாண்ட்ல போய் நான் வெள்ளத்துல உள்ள மக்களை எல்லாம் மீட்டெடுக்கிறேன்னு எவனா இறங்கினானா, ஒரு பள்ளத்தாக்குங்க, 2 மலை இருக்குங்க, நடுவுல பெரிய பள்ளத்தாக்கு இருக்குங்க. ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அப்படியே குதிரை வண்டியிலே தாண்டுவார். பார்த்திருக்கோமா இல்லையா? எத்தனை படத்துல காட்டுனீங்க? குதிரை வண்டியில தாண்டாங்க. டக டகன்னு குதிரை வண்டியை ஓட்டிக்கிட்டு ஒரு பள்ளத்தாக்குல இருந்து இன்னொரு பள்ளத்தாக்கு கடக்குற மாதிரி படம் எடுத்தீங்களா? அந்த ரஜினிகாந்த் எல்லாம் எங்கடா போயிருக்க வேண்டியதா? எதுக்குடா ஹெலிகாப்டரு? நீ தான் பெட்ரோல் எந்த விதமான எரிபொருள் இல்லாம நீ தான் குதிரை வண்டியை ஓட்டிய நீ பள்ளத்தாக்க கடப்பியா இல்லையா? நீ போய் கடந்தியாடா? யாரா ஒரு ஆள் கேட்டானா? எந்த மீடியாவாவது ஏன்டா இப்படி அநியாயம் பண்றீங்க அயோக்கிய பயல்களே? இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்களா? எத்தனை படத்துலடா நீங்க இந்த மாதிரி ஆட்டம் போட்டிருப்பீங்க? எத்தனை படத்துலடா இந்த அர்ஜுன் விஜயகாந்த் எங்க போனா? இவன் நாட்டுப்பற்று மிக்கவனா எத்தனை படத்துல இவன் காட்டினான் தானே? அந்த தேசிய குணியவனா அது எரிச்சிருவான். உடனே இவன் மேல போய் பாஞ்சு அதுல உளுந்து அந்த தேசிய குணியை எரிக்க விடாம தடுக்கக்கூடியது என்ன? அப்போ நீ அந்த மாதிரி ஒரு கொடி எரியறத கூட உன்னால சகித்து கொள்ள முடியாது. நீ தீமையை எதிர்க்கக்கூடிய ஆளா இருந்தா, நன்மையை ஏவனவனா இருந்தா, தீமையை தடுக்கிறவனா இருந்தா, இந்த நடிகர் நடிகைகள் போய் இறங்கி இருக்கணுமா இல்லையா? போய் எவனா இறங்குனீங்களாடா? எங்கடா போனா இந்த அர்ஜுனு? எங்கடா போன இந்த விஜயகாந்த்? எங்கடா போன? நீ எத்தனை படத்துல இப்படியே செவத்துல எம்பி குதிச்சு எத்தனை பேரை காப்பாத்திருப்ப? நீ இங்க இதெல்லாம் காப்பாத்தினியா? எத்தனை படத்துல பாம் வெடிக்க போற நேரத்துல அதை தூக்கி கையில கொண்டே தூக்கி எறிவாரு. அந்த மாதிரி நீங்க ஏதாவது செஞ்சியா? எவ்வளவு பேர் செத்து மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். எவனா ஒருத்தர் யோசனை பண்ணிருப்பானாங்க? எவனா ஒரு ஆளு இந்த மாதிரி நடிகர்கள் இருந்து கொண்டு எதுக்கு வெட்டாத நதிக்கு 1 கோடி ரூபாய் கொடுப்பான். நதிகளை இணைத்தால் நான் 1 கோடி ரூபாய் தர்றேன். அவனுக்கே தெரியும் நதிகளை இணைக்கிறது சாத்தியம் கிடையாது. நம்ம 1 கோடி ரூபாய் ஒரு காலத்திலே வாங்க முடியாது. எவன் நம்மள்ட்ட ஒருவேளை வாங்க மாட்டான் அப்படின்னு நம்பிக்கையில 1 கோடி ரூபாய் நான் தர்றேன்னு சொல்லி உண்ணாவிரதத்துல நீ அறிவிக்க தெரியுதுல உனக்கு. இங்க எத்தனை உயிர்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்க போய் காப்பாற்றலாமா இல்லையா? இவனுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரம், இவனுக்கு இருக்கக்கூடிய அந்த பணபலம், இவனுக்கு இருக்கக்கூடிய அந்த இன்ஃபுளுன்ஸை வச்சு எவ்வளவு பண்ணலாம். ஆனால் இந்த அயோக்கியர்கள் இந்த மாதிரி செய்யறாங்களேன்னு யாராவது கேட்கிறாங்களா? ஒண்ணும் கிடையாது. அப்ப என்னன்னா இப்படிப்பட்டவர்கள் தான் ஹீரோக்கள், இப்படிப்பட்டவர்கள் நாட்டை காப்பாற்றக்கூடியவர்கள். அடுத்த பிரதமர் யாருன்னு சர்வே வச்சோன்னு வைங்க, இந்த மாதிரி நடிகர்களை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு முந்தின படத்துல இவன் பிரதமர் நடிச்சிருப்பான். உடனே இவனுக்கு பிரதமர் என்ற அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய நிலைமையை பார்க்கின்றோமே. கதைகள்ல நிஜம்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினா ஞாபகம் இருக்கா? அதுல அந்த பெண்மணி இருக்கிறாங்களே,
அவங்கள மாதிரியான மோசமான செயல்கள் அதுக்கு முன்னாடி சினிப்புள்ள செஞ்ச ஆளுங்க கிடையாது. தனிப்பட்ட ரீதியில எடுத்துக்கிட்டா அவங்க கூப்பிட்டு உட்கார வச்சு பஞ்சாயத்து பேசுவாங்க, ஏமா இந்த மாதிரி ஒழுக்கக்கேடான வேலையெல்லாம் பண்றீங்க அப்படின்னு. இப்ப சொல்வதெல்லாம் பொய்ன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்களா இல்லையா? அந்த சொல்வதெல்லாம் பொய்யில வரக்கூடிய ஆளு அவ ஒரு நடிக, அவ பேசுறா பாலியல் இந்த மாதிரி மக்களை வெளியெடுக்கலாமா, இவங்க தான் அந்த மாதிரி படத்துல நடிச்சு இப்படி மக்களை வழிகெடுத்த ஆளுக்கு. இவன் நடிச்ச படத்தை பார்த்துட்டு தான் இந்த மாதிரியான விபச்சாரத்தின் பக்கம் போயிருப்பான். அப்படி போய் அவனுடைய குடும்பம் ரெண்டா போயிருக்கும். அந்த குடும்பத்தை இவன் உட்கார்ந்து பஞ்சாயத்து பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்பனா என்ன நிலைமை? ஏன்னா ஒரு ஆள் சிந்திச்சானாங்க, ஏண்டா நீங்க செய்யாதேண்டா சொல்றீங்க, அதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணமா இருக்கிறீங்க. நீங்களே காரணத்தை காரணமா இருந்து கொண்டு நீங்க ஏண்டா எதிரா போறீங்க, எதிரா பேசுறீங்க, உங்களுக்கு அந்த அருகதை இருக்கின்றதா இந்த யாராவது கேட்டாங்களா? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டளையை போடுறாங்கன்னு வைங்க, அந்த கட்டளையை தன்னிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு உன்னதமான தூய ஒரு வழிகாட்டுதலை பார்க்கின்றோம், தூய ஒரு வாழ்க்கையை பார்க்கின்றோம். சுப்ஹானல்லாஹ். இந்த மாதிரியாக ஒரு மனிதன் அப்படி நடந்தார்களே ஆனால் நாட்டில் எந்த பஞ்சாயத்து நடக்காது. பார்க்கிறோம், இறுதி பேருரை என்று சொல்கின்றோமே, அந்த வரலாற்று சிறப்புமிக்க அந்த பிரகடனம், அப்படிப்பட்ட ஒரு பிரகடனத்தை இதுவரை எந்த ஒரு மனிதனும் பண்ணதில்லை, இனிமே எவனாலே அந்த மாதிரி ஒரு பிரகடனம் பண்ண முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த இறுதி பேருரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரகடனம் செய்தார்களே. எப்படிப்பட்ட பிரகடனம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அறியாமை கால பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் என்னுடைய காலுக்கு கீழ் போட்டு மிதிக்கின்றேன். அறியாமை கால கொலைக்கு கொலை என்பது இத்தோடு மக்கி மண்ணா போகட்டும். எப்படின்னா, ஒரு 20 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு ஆளை காலி பண்ணிருப்பாங்க. ஒரு கோத்திரத்துல இருந்து இன்னொரு கோத்திரத்துல உள்ள ஆள 20 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு ஆளை காலி பண்ணிருப்பான். 20 தலைமுறை தாண்டி இருக்கும். 20 தலைமுறை தாண்டதுக்கு அப்புறம் அப்ப மகன் சொல்லுவான், ஏ மகனே, உன்னுடைய கொள்ளு தாத்தாவுடைய கொள்ளு தாத்தாவுடைய கொள்ளு தாத்தா இருக்காருல்ல, அந்த கொள்ளு தாத்தாவை இவன் இருக்கிறான் பாரு, இந்த கோத்திரத்தில் உள்ளவன், அவனுடைய கொள்ளு தாத்தாவுடைய கொள்ளு தாத்தாவுடைய கொள்ளு தாத்தா கொண்டிருக்காரு, அதனால நீ இவனை கொள்ளு என்று சொல்லி, இது அறியாமை கால கொலை. விடமாட்டாங்க. எத்தனையோ 500 வருஷம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் அப்படியே வசியத்து பண்ணி வச்சு கொண்டு வந்து இங்க கொலை பண்ணுவான். என்னடான்னு கேட்டா, அங்க நீ கொண்டையா இல்லையா, ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டது எங்க தாத்தா கொள்ளு தாத்தா எல்லாம் சொல்லியிருக்காரு என்று சொல்லி கொலை பண்ணக்கூடிய நிலைமை இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த அறியாமை கால கொலைகள் அனைத்தையும் என்னுடைய காலுக்கு கீழ் போட்ட மிதிக்கிறேன். சொன்னா கேள்வி கேட்பாங்க, உங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஆள் இறந்திருந்தாதாங்க தெரியும், கொலை பண்ணிருந்தாதாங்க தெரியும் அப்படின்னு கேள்வி கேட்பானா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதை என்னுடைய குடும்பத்திலிருந்து நான் ஆரம்பம் செய்கின்றேன். என்னுடைய குடும்பத்தில் பால்குடி பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையை ஹுதைல் என்ற அந்த கோத்திரத்தினர் கொண்டிருக்கின்றார்கள். அதுக்குண்டான பழிக்கு பழி என்பது கிடையாது. இப்படி ஒரு பிரகடனம் செய்ய முடியுமாங்க? ஒரு பச்சிலம் குழந்தைய கொண்டிருக்கிறான், அது அறியாமை கால கொலையெல்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா, நீ கொண்ட நான் கொல்லுவேன் என்று கொலை செய்யலாம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அறியாமை கால கொலை எல்லாத்தையும் காலில் போட்டு மிதிக்கிறேன், என் குடும்பத்திலிருந்து நான் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த பச்சிலம் குழந்தை, அந்த குழந்தையை கொண்டிருக்கின்றார்களே, அதை நான் மன்னிச்சு விடுறேன் என்று டிக்ளரேஷன் பண்றதை பார்க்கிறோம். அதே மாதிரி அறியாமை கால வட்டி எல்லாத்தையும் என்னுடைய காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிறேன், அறியாமை கால வட்டிகள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படுகின்றது. ஏமா, உன் குடும்பத்தில் ஒரு ஆள் வட்டிக்கு விட்டு அதை நீங்க தள்ளுபடி பண்ணுவீங்களா? அப்படி காசு பண்ணோம்னா உங்க விஷயத்துல இருந்தாதான் தெரியணுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய குடும்பத்திலிருந்து நான் ஆரம்பம் செய்கின்றேன். என்னுடைய பெரிய தந்தை அப்பாஸ் வட்டி நிறைய விட்டுருக்காரு, வர வேண்டிய வட்டி எல்லாம் தள்ளுபடி செய்யப்படுகின்றன, அசலை மட்டும் கொடுத்தா போதும். எப்படி பாத்தீங்களா? எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கை! இப்படிப்பட்ட ஒரு நபரை முன்மாதிரியா எடுக்கணுமா? இப்படிப்பட்ட கேடு கெட்டவர்களை முன்மாதிரியா எடுக்கணுமா? இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு அழகான முன்மாதிரியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் அவருடைய கையை வெட்டுவேன்னு சொன்னாங்களா இல்லையா?
மக்தூமி குலத்தை சேர்ந்த பாத்திமான்ற ஒரு பெண்மணி திருடி விடுகின்றார்கள். உயர்ந்த குலம் என்று கருதப்படக்கூடிய அந்த பெண்மணி அவங்க திருடினதுனால அவங்களுடைய கையை வெட்ட போறாங்க. அப்படி வெட்ட போகும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பிரியமான உசாமா என்பவரை ரெக்கமெண்டுக்கு அனுப்புறாங்க. இப்படியாவது இந்த கைவெட்டில இருந்து காப்பாத்திருங்க என்று அந்த உசாமாவை வந்து பேசுகின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்து மக்கள்கிட்ட டிக்ளேர் பண்றாங்க, மக்சூமி குலத்தை சேர்ந்தது உயர்ந்த குலமா? மக்சூமி குலத்தை சேர்ந்த பாத்திமா இல்ல, என்னுடைய மகள் பாத்திமா திருடி இருந்தாலும் அவருடைய கையை நான் வெட்டுவேன்னு சொன்னாங்களே. இப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரி, இப்படிப்பட்ட ஒரு தூதர முன்மாதிரியா இருக்கிறத விட்டுவிட்டு முஸ்லீம்ல இருக்கிற கிறுக்கரும் இந்த மாதிரி செய்யறானுங்க. ரஜினி அப்துல் காதர், அஜித் அப்துல்லான்னு போடுறானே, அவெல்லாம் யோசிக்கணும். எப்படிப்பட்ட ஒரு அழகான முன்மாதிரியா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள் என்பதை நாம இதிலிருந்து படிப்பினை பெற்று அப்படிப்பட்ட ஒரு தூதரை சரியான முறையில் நாம பின்பற்றி மறுமையில் மகத்தான வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.